வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஓடிஜி அவனில் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாம் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் உருளைக்கிழங்கை தோலுடனே இப்படி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் நாம் 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்க்க வேண்டும். தூள் உப்பு 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். இதனுடன் பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு 10 நிமிடம் நாம் ஊற வைத்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஓடிஜி அவனில் 180 டிகிரி வைத்து 10 நிமிடம் ப்ரீஹீட் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த அலுமினிய ட்ரேயில் சிறிது பட்டர் தடவி உருளைக்கிழங்கை அடுக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பொட்டேட்டோவை இப்படி அடுக்கிவிட்டு நாம் அவனுக்குள் வைத்து விடலாம். நாம் பொட்டேட்டோவை வைத்து 30 நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஓடிஜி அவனில் செய்யும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கடைகளில் கிடைப்பது போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 20 நிமிடம் ஆகிவிட்டது. உருளைக்கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் எடுத்தோம் என்றால் சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 30 மினிட்ஸ் ஆகிவிட்டது. பொட்டேட்டோ நன்றாக ரோஸ்ட் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் திறந்து விடலாம். நாம் ட்ரேயை வெளியே எடுத்து விடலாம். நாம் இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி. நாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இது எண்ணெயில் பொரிக்காததால் மிக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.